கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. யோசுவா எரிகோ கோட்டைக்கு செல்லுவதற்கு முன்பாக அதை எப்படி தகர்ப்பேன் என்று வேதனையோடு இருந்தார். கடவுளை நோக்கி மன்றாடினார். கடவுள் எரிகோ கோட்டையை அவருக்கு முன்பாக தகர்த்திருந்தார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சேனையின் அதிபதி அவரை சந்தித்து அவரோடு பேசுகிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டையை நம்மால் தகர்க்க முடியவில்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோமா? அந்த எரிகோ கோட்டை எதுவாக இருந்தாலும் அதை தகர்க்க இன்றைய தினம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எரிகோ கோட்டை உங்கள் முன்பாக வீழ்ந்து போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.